நம்ம சிகப்பா இருக்கிறவங்கள நல்ல நிறம்னு சொல்றோம்ல, நம்ம சொல்லாம என்ன தெரியுமா சொல்றோம்? கருப்பா இருக்கிறவங்கள கெட்ட நிறம்னு சொல்லாம சொல்றோம் சார். ஒரு கிளாஸ்ல ஒரு சின்ன குழந்தை கதை சொல்றா, ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் குழந்தை கதை சொல்றா, பாட்டி வடை சுட்ட கதைய சொல்றா. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களா, அத ஒரு காக்கா எடுத்துட்டு போச்சா, மரத்து மேல உட்கார்ந்ததா, அங்கிருந்து ஒரு நரி வந்துச்சு. இந்த நரி என்ன தெரியுமா சொல்லுச்சு? காக்கா நீ அழகா இருக்க காக்கா, உன்னுடைய குரல் அழகா இருக்கு காக்கா, உலகத்திலேயே நீதான் காக்கா ரொம்ப அழகு, ஒரு பாட்டு பாடேன்னு சொல்லுச்சு. இப்ப இந்த காக்காக்கு தெரியும் அந்த நரி பொய் தான் சொல்லுது, அந்த நரி இந்த வடைக்காகத்தான் பேசுதுன்னு அந்த காக்காக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சும் அந்த காக்கா வாயை திறந்தது, அந்த வடை வேணுமென்றே அந்த காக்கா வடையை விட்டு கொடுத்தது, நரி எடுத்து சென்றதுன்னு அந்த பொண்ணு அந்த கதையை முடிக்கிறா. இப்ப அந்த டீச்சர் கேக்குறாங்க, ஏமா அந்த காக்கா தெரிஞ்சு வாயை திறந்ததுன்னு. அந்த பொண்ணு சொன்னாலாம், எங்க இந்த உலகத்துல எத்தனை காக்கா இருக்கும், இந்த ஊர்ல எத்தனை காக்கா இருக்கும், இந்த உலகம் தோன்றதுல இருந்து லட்சக்கணக்கான காக்காக்கள் இருந்திருக்கும்ல, கோடிக்கணக்கான காக்காக்கள் இருந்திருக்கும்ல, யாராவது ஒருவராவது ஒரு காகத்திடம் சென்று நீ இவ்வளவு அழகா இருக்கன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த நரி சொன்னது பொய்யாவே இருக்கட்டுங்க, ஆனால் அந்த பொய்க்காக 1000 வடையை கூட விட்டு கொடுக்கலாம். நான் தான் அந்த காக்கான்னு அந்த குழந்தை அழுதுகிட்டே போச்சாங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த ஆனுவல் டேல நீ கருப்பா இருக்கன்னு சொல்லி அந்த குழந்தைய ஆட விடாம பண்ணிட்டாங்க அந்த டீச்சர். நமக்கு தெரியாமல் யாரோ ஒருவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதற்கு எது மருந்து என்று புரியாமலேயே நாம் தவிக்கிறோம்.